students, இது term 3 5th standard max unit 1 geometryல இருக்கிற exercise 1.2ல இருக்கிற sumsக்கு answers explain பண்ணியிருக்கேன். First sum, the length of the side of each square is given below. Find its area. இதில் first sumமா 10 meters கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட ஒரு சைடு அதோட லெங்க்த்து 10 meters இருக்குது. நம்ம அதுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சொல்யூஷன், லெங்த் ஆஃப் த சைடு ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 meters. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. அடுத்தது ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் என்ன? ஃபார்முலா லெங்த் ஆஃப் அ சைடு இன்ட்டு லெங்த் ஆஃப் அ சைடு. அதை எழுதிக்கிங்க. லெங்த் ஆஃப் த சைடு ஒன் சைடு என்ன? 10. 10 into 10 equal to 100 square meter. ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். 10 into 10. ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே செகண்ட் ரோமன் வந்து 5 centimeter சைடு ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், லெங்த் ஆஃப் த சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 centimeter கொடுத்துருக்காங்க செகண்ட் சம்முக்கு. ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் அ சைடு இன்ட்டு லெங்த் ஆஃப் அ சைடு. லெங்த் என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 centimeter. ஸோ 5 into 5 ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் ரோமன் 15 meters கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் எழுதலாமா? லெங்த் ஆஃப் த side of the square equal to 15 meters. அடுத்து ஏரியா எழுதிக்கிங்க. ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் equal to length of a side into length of a side equal to 15 meter into 15 meter. So 15 into 15 equal to 225 square meter. அடுத்தது ஃபஸ்ட்டு சம்மில் ஃபோர்த் ரோமன் 16 centimeter சைடு, அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், லெங்த் ஆஃப் த சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 centimeter. அடுத்து ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் அ சைடு இன்ட்டு லெங்த் ஆஃப் அ சைடு ஈக்குவல் டு 16 centimeter கொடுத்துருக்கனால 16 into 16 equal to 256 square centimeter ஆன்சர் கிடைக்குது. செகண்ட் சம், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு ரோமன் வந்து லெங்த் கொடுத்துருக்காங்க 6 centimeter, பிரெத்து ஈக்குவல் டு 3 centimeter. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் எல்லாம் போட போகிறோம். லெங்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 6 centimeter. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்தது பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 centimeter. அதை எழுதிக்குங்க. அடுத்து ஏரியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெத். லெங்த் 6 centimeter, 6 into breadth 3 centimeter. 3 equal to 6 3s are 18 square centimeter. Second sum, length 7 meter and breadth 4 meter. இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாம். Solution, length equal to 7 meter, breadth equal to 4 meter. சம்மில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், அதோட ஃபார்முலா எழுதிக்குங்க. ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெத். அடுத்த லைனில் ஈக்குவல் டு போட்டு 7 into 4 ஈக்குவல் டு 28 ஸ்கொயர் மீட்டர். அடுத்தது தேர்ட் சம், லெங்த் ஈக்குவல் டு 8 centimeter அண்ட் பிரெத் ஈக்குவல் டு 5 centimeter. சொல்யூஷன், லெங்த் ஈக்குவல் டு 8 centimeter எழுதிக்கோங்க. பிரெத் 5 centimeter. அடுத்த லைனில் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா எழுதிக்குங்க. லெங்த் இன்ட்டு பிரெத் 5 into 8 equal to 5 8s are 40 square centimeter. அடுத்த சம், fourth one, length equal to 9 meter
and breadth equal to 6 meter. இதுக்கு சொல்யூஷன் லெங்த் எடுத்து எழுதிக்கிங்க. லெங்த் equal to 9 meter, breadth equal to 6 meter, area of the rectangle equal to length into breadth. அடுத்த லைனில் equal to 9 into 6 equal to 54. மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால ஸ்கொயர் மீட்டர். அதுலேயே இருக்கிற தேர்ட் சம். இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 square meter ஆஃப் அ பிளாட் இஸ் ₹800. ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தோட ஒரு ஸ்கொயர் மீட்டரோட விலை ₹800. இப்போ தென் ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிளாட் தட் இஸ் 15 meter லாங் அண்ட் 10 meter breadth. இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பிளாட்டோட லென்த் 15 meter கொடுத்துருக்காங்க, பிரெத்து 10 meter கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் கொடுத்துருக்க லெங்த், பிளாட்டோட லெங்த்தை எடுத்து எழுதிக்கிங்க 15 meter. அடுத்தது பிரெத்து கொடுத்துருக்காங்க 10 meter, அதை எடுத்து எழுதிக்கிங்க. கொஸ்டினில் லெங்த்து பிரெத்து அப்படின்னு 2 மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாலே ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெத் அப்படிங்கிற ஃபார்முலா எழுதிட்டு 15 into 10 போட்டுட்டா 150 ஸ்கொயர் மீட்டர்னு ஆன்சர் கிடச்சிருது. இப்போ ஏரியா ஆஃப் த பிளாட் எவ்வளவு? 150 ஸ்கொயர் மீட்டர். அதை தான் தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த பிளாட் இஸ் 150 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது இப்போது கொஸ்டினில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹800. இப்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 800 rupeesனா 150 ஸ்கொயர் மீட்டருக்கு 150 into 800 அதை போட்டிங்கன்னா, மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் 1,20,000 rupees வரும். இதுதான் காஸ்ட் ஆஃப் த ஃபுல் பிளாட். Next, fourth sum. The side of a square is 6 cm. ஒரு ஸ்கொயரோட சைடு 6 cm கொடுத்துருக்காங்க. The length of a rectangle is 10 cm. ஒரு ரெக்டாங்கிளோட லெங்க்த்து 10 cm and its breadth is 4 cm. அதோட breadth 4 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the perimeter and the area of both the square and rectangle. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏரியாவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்குமே நீங்கள் பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும், ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா 4 into length of a side, 4 into 6 cm ஈக்குவல் டு 24 cm. 4 6 are 24 cm. இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். அடுத்தது அந்த ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? லெங்த் ஆஃப் அ சைடு இன்ட்டு லெங்த் ஆஃப் அ சைடு. 6 into 6 is equal to 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போடுறோம். அடுத்தது மறுபடி பெரிமீட்டர் ரெக்டாங்கிளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்ன? 2 into length ப்ளஸ் 2 into breadth which is equal to 2 போட்டுக்கோங்க இன்ட்டு லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெக்டாங்கிளுக்கு? 10 cm. அதனால் 10 போட்டுக்கிறோம், ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து 2 into breadth எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 cm கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இதை அப்படியே சால்வ் பண்ணணும். 2 into 10 20, ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிட்டு 2 4s are 8. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 28 cm. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 28 cm. அடுத்தது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிடலாமா? அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெத். லெங்த் 10 cm, 10 into breadth 4 cm into 4 equal to 40 square centimeter. அடுத்த fifth question. What will be the labor cost of laying the floor of an assembly hall which is 14 meter long and 10 meter breadth if the cost of laying is ₹60 per square meter? முதல்ல கொடுத்துருக்க சம்மை புரிஞ்சுக்குங்க. ஒரு அசம்பிளி ஹால், அதுக்கு ஃப்ளோரிங் போடுறதுக்கு லேபர் காஸ்ட் அப்படின்னா வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம். இந்த அசம்பிளி ஹாலு எவ்வளோ லெங்த் இருக்குது? 14 meters இருக்குது. எவ்வளோ அகலம் இருக்குது? 10 meters இருக்குது. இஃப் த காஸ்ட் ஆஃப் லேயிங் இஸ்
₹60 பர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹60 வாங்குகிறாங்க அப்படின்னா டோட்டல் ஏரியா ஆஃப் த அசம்பிளி ஹாலுக்கு எவ்வளோ வாங்குவாங்கன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெத். லெங்த் 14, பிரெத் 10. 14 into 10 equal to 140 square meter. Cost of laying 1 square meter equal to 60 rupees. அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டர் லேயிங்னா போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுது? ₹60. அடுத்தது காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளோர் ஈக்குவல் டு, இப்போ ஃபுல் ஃப்ளோருக்கும் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதனால் இப்போ ஃபுல் ஃப்ளோரோட ஏரியா எவ்வளோ கிடச்சிது நமக்கு? 140 ஸ்கொயர் மீட்டர்னு கிடச்சிது. அந்த 140 போட்டு இன்ட்டு 60 ருப்பீஸையும் போட்டால் 8400 ருப்பீஸ்னு கிடைக்கும். அதுதான் ஃப்ளோர் போடுறதுக்கான செலவு. இந்த பேஜில் இருக்கிற ஆக்டிவிட்டி 2 உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.